உங்கள் யாராவது யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா, திர்கமும் தீனாரும் இல்லாத நாள மறுமையில, பயனளிக்காத நாள மறுமையில, அந்த நாளை நீங்க அடைகிறதுக்கு முன்னால உலகத்திலே நீங்கள் அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளுங்கள். என்னுடைய பேச்சால, என்னுடைய நடத்தையால, என்னுடைய ஏதாவது ஒரு விடயத்தின் மூலம் யாருக்காவது நான் அநியாயம் செஞ்சிருந்தா, இந்த உலகத்தில் அதற்கு பரிகாரம் செய்யாம எங்களுக்கு மௌத்து வருமாக இருந்தா, தோழர்களே, எங்களை போல நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு 70 பாவம் செஞ்சுட்டு, அல்லாஹ்வை 70 முறை நீ கோபப்படுத்தி விட்டு, மனிதனுக்கு இடையில ஒரு பாவம், ஒரு அநியாயத்தை செஞ்சு நீ மௌத்தா போனாலும் எது பயங்கரமானது, எது பாரதூரம் தெரியுமா? அந்த மனிதனுக்கு செஞ்ச ஒரு அநியாயம் பயங்கரமானது. அல்லாஹ்வுக்கு 70 முறை பாவம் செய்வதையும் விட, அல்லாஹ்வுக்கு 70 முறை கோபத்தை ஏற்படுத்துவதையும் விட மனிதனுக்கு செஞ்சாய ஒன்று இது பயங்கரமானது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே அநியாயத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அதிலிருந்து தப்புவதாக இருந்தால் நாம் எம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உலகத்தில் நடக்கிற, எங்களுக்கு கண் முன்னால் நடக்கின்ற எத்தனை அநியாயம். வியாபாரிகள் எல்லோரும் வியாபாரிகள் தான். வியாபாரம் என்ற ரீதியிலே நடக்கின்ற மோசடி, ஒரு பொருளை காட்டி இன்னொரு பொருளை விற்பது, ஒரு பொருளுடைய யதார்த்த தன்மையை மறைப்பது, பொய் சொல்லி விற்பது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது. உலகத்தில் வேண்டுமென்றால் லாபம் தேடிட்டு போகலாம். நாளை மறுமையில அல்லாஹ்கிட்ட அந்த நீதிமன்றம் காத்து கொண்டிருக்கிறது. அங்க தீனார் திர்கம் வேலை செய்யாது. எம்மட்ட வேலை செய்கிறோம், எம்முடைய கூலி ஆட்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கூலியை கொடுக்காமல் அவர்களுக்கு அநியாயம் செய்வது என்பது ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்த ஒரு பாவம், ஒரு அநியாயம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க ஒரு கூலிக்காக ஒருவரை வேலைக்கு அமர்த்தி விட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை அவருடைய வேர்வை காயறதுக்கு முன்னால கொடுக்காமல் அதை இழுத்தடிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு அநியாயக்காரன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிறைய வியாபாரிகள்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு அநியாயம், மத்தலுல் கனியு துல்முன், மத்தலுல் கனியு துல்முன். இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்குறேன், ஒரு மாசம் திகதிக்கு தவணைக்கு நான் வாங்குறேன். ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு நீங்க என்கிட்ட காசு வாங்குறதுக்கு வாரீங்க. அந்த காசு என்னுடைய கையில் இருக்குது. அந்த காசு தருவதற்கான வசதியும் வாய்ப்பும் என்னிடத்துல இருக்குது. உங்களுக்கு தவணை வந்துட்டு சரியாக ஒரு மாதம் பேசியதன்படி உங்கள்கிட்ட வாங்கின பொருளுக்கு நான் காசு தரணும். காசு என் கையிலே இருக்கும் பொழுது சில வியாபாரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த காசியை இன்னொரு தேவைக்கு பயன்படுத்துவோம், இவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் எடுப்போம், இந்த காசி இன்னொரு வியாபாரத்தில் போடுவோம், இவர் இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு வாரீங்களா, இன்னொரு கிழமை கழிச்சு வாரீங்களா, இன்னொரு 2 கிழமை கழிச்சு தரலாமா? காசை கையில் வச்சுக்கொண்டு 2 நாள் கழிச்சு வந்தா, காலையில் வந்தா பின்னேரம் வாரீங்களா, பின்னேரம் வந்தா ராவுல வாரீங்களா? மத்தல் தாக்காட்டுவது அல்லது இழுத்தடிப்பது. தவணை வந்த பொழுது தவணையிலே காசை கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்த பொழுது, கொடுக்க தகுதியானவர் வந்து என்னிடம் அந்த பொருளாதாரத்தை, அந்த காசை, அவருடைய உரிமையை கேட்கின்ற பொழுது அவருக்கு நீங்கள் தவணை கொடுத்து இழுத்தடிக்கின்ற நிலைமை இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தெளியான அநியாயம்.